moonwalk on clouds, stacking up cheddar, feeling better, proud. Mind sharp, cutting through vibes, samurai sword, dropping bars, hit like a freight train aboard. City lights reflect dreams, mirrored ambition. Chasing glory in the chaos, no permission. Quick wit, sharp tongue, arrows in the dark. Navigating life, playing like a part. Buster rhymes taking over, no one can ignore. From the alleyways to the grand concert hall floor. Putting pieces together, call it life's jigsaw. Rise from the ashes, Phoenix never withdraw. Cold nights, warm dreams, hustling for the cream. Every block another challenge, never what it seems. Silent whispers in the wind, secrets unfold. Weave stories with rhythm, iron thread to gold. Past troubles, now chapters in a book. Flipping through pages, never a second look. Running fast, marathon of vibes, so free. Corner to corner, city to city, life beats. Eyes on the prize, never blink, dodge the haze. Echoes of the past haunt sometimes the blaze. Blueprint to future, scribbled on city walls. Stand tall, fortress of rhymes, never falls. ஹாய் அங்கிள், எப்படி இருக்கீங்க அங்கிள்? நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அங்கிள். நேற்று எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் இருந்தது, ஏன் வரல நீ? ஐயோ அங்கிள், வீட்டில் பிஸியான வேலை இருந்துச்சு அங்கிள், அதனால தான் அங்கிள் வர முடியல. அங்கிள், அது எப்படி அங்கிள், அவங்கவுங்க மாதத்துக்கு ஒரு வாட்டி ஃபங்க்ஷன் வைக்கவே கஷ்டப்படுவாங்க. நீங்கள் டெய்லி ஃபங்க்ஷன் கெட் டுகெதர்னு வச்சுட்டு இருக்கீங்க. அதுவா, வா சொல்கிறேன். பாப்பா, இப்படி உட்காருப்பா. எனக்கு எப்போதும் வீட்டில் சந்தோஷமாக இருக்க தான் பிடிக்கும். அதனால தான் எங்கள் வீட்டில் எப்போதும் கெட் டுகெதர் வைப்போம். என் பிள்ளைங்கள்லாம் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்து கலந்துக்குவாங்க. அதுக்கப்புறம் எங்கள் மகளுடைய வீட்டிலேருந்தும் அவங்களும் வந்து கலந்துக்குவாங்க. எல்லாரும் நிறைஞ்சிருப்பாங்க. வீட்டில் சந்தோஷமாக இருப்பேன் எப்போவுமே. எல்லாரோட மனசுட்டு பேசினாலே எந்த மனநோயும் வராது. அப்படியா அங்கிள்? சரி, எனக்கு என்ன வயசு இருக்குன்னு நீ நினைக்கிற? என்ன, ஒரு 45லேருந்து 50 இருக்குமா அங்கிள்? தம்பி, எனக்கு 60 வயசு ஆகுது. ஓ, ஆனால் எனக்கு எந்த நோய் நொடியும் இல்லை. அது ஏன் உனக்கு தெரியுமா? என்ன காரணம் அங்கிள்? நான் என் மனசில் எந்த கஷ்டத்தை வச்சுக்கிட்டே இருக்க மாட்டேன். ஒன்று என் ஃப்ரெண்ட்ஸும் கூட ஷேர் பண்ணுவேன், இல்லைன்னா என் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுவேன். அதனால தான் என் மனசில் எந்த பாரமும் இல்லை. என் மனசை விட்டு எல்லா பாரத்தையும் எடுத்து போட்டுருவேன். சூப்பர் அங்கிள், இதே நானும் ஃபாலோ பண்ணுறேன். சரி, ஓகே அங்கிள், நானும் கிளம்புறேன். தேங்க்ஸ் அங்கிள். பாய் அங்கிள். பாய். ஒரு சிகரெட் கொடுங்க. வா, ஒரு வாட்டர் பாட்டில். யார் யாவே? சாரிப்பா. ஏய் சுந்தர், எப்படி இருக்க? டே கிருஷ்ணா, எப்படி இருக்க? உன் பையன் எப்படி இருக்கான்? பையன் கல்யாணம் முடிஞ்சு ஃபாரின் போயிட்டான். அவனோட கவலையில் தான் நான் இருக்கேன். அவன் எப்படி இருக்கான்னு தெரியல. அவன் நினச்சி தான் எனக்கு ரொம்ப கவலை இருக்கு. சரி, கவலைப்படாத. நம்ம டீ சாப்பிட்டுட்டே பேசுவோம், ஓகேவா? மாஸ்டர், 2 டீ, 1 சர்க்கரை இல்லாமல். சரி வா. ஏன்பா சர்க்கரை வேணாங்கிற? உனக்கு சர்க்கரை வியாதியா? ஒரு வயசுக்கு மேலே சர்க்கரை சாப்பிட்றத நிறுத்திடணும். ஏன்னா அது உடம்புக்கும் கெடுதி, அதே நேரத்தில் மூளைக்கும் கெடுதி. அன்றைக்கி ஒரு நாள் அப்படி தான் அதிகமாக சர்க்கரை போட்டு சாப்பிட்டேன். அது சாப்பிட்டதுனால அந்த நாள் முழுவதும் ரொம்ப மந்தமாக இருந்ததை நான் ஃபீல் பண்ணேன். அதனால தான் நான் சர்க்கரை கம்மி பண்ணிட்டேன். ஓ, அதான் எனக்கு அதிகமாக மறக்குதோ? இப்படிதாப்பா ஒரு நாள். ஐயோ, எலும்புண்டு வந்துடுனே. இதை வேறு மருந்து வரும். ஓகே. ஐயோ, சாவியம் வந்துட்டேனே. ஐயோ, இதை எங்கே வச்சு தெரியலையே. இந்த இருக்கா? ஒரு நாள் வீட்டே நான் மறந்துடணும், பயமாக இருக்கு. நீ எப்போதும் தனியாக இருந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால தான் உனக்கு இந்த மாதிரிலாம் கஷ்டம் வருது.
நீ கவலைப்படாத, நான் சொல்கிறது கேட்டுக்கோ. பக்கத்தில் பார்க் இருக்குது, அந்த பார்க்குக்கு காலையிலானா கண்டிப்பாக வந்துடு. அங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. நீ அதெல்லாம் அவங்க கூட பேசி பழகும்போது உனக்கு ஆறுதலாக சந்தோஷமாக இருக்கும். மனசில் எந்த கவலையும் இருக்காது, சமாதானமாக இருப்ப, எல்லாம் சரியாயிடும். அது மட்டும் இல்லை, நல்லா சாப்பிட்ணும். ஹோட்டலில் சாப்பிட்றத முடிஞ்ச அளவுக்கு நிப்பாட்டிக்கணும். என்ன, முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் சமைச்சு சாப்பிடு. நல்லா காய்கறிலாம் எடுத்துக்கோ, நல்ல ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோ, தண்ணி அதிகமாக குடிக்கணும். இப்படியெல்லாம் செஞ்சினாலுமே போதும், உடம்பு நல்லா இருக்கும், சமாதானமாக இருப்ப. கவலைப்படாத, ஓகேவா? ரொம்ப நன்றியப்பா. நீ சொன்னதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன். கடவுள் தான் உன்னை அனுப்பியிருக்காரு. சரி, டீ குடிப்போம். இந்த கதையில் ஒருத்தர் நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்கிறாரு. டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறாரு, ஆரோக்கியமான உணவை சாப்பிட்றாரு, குடும்பத்தோடு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு, எந்த மனக்கவலையும் இல்லாமல் வாழ்கிறாரு. இதனால தான் அவர் மனதளவிலும் உடலளவிலும் ஆரோக்கியமாக இருக்கார். இன்னொருத்தர் எப்பவும் தனிமையாக அதிக மனக்கவலையோடு தான் இருக்கார். ஆரோக்கியமான உணவு சாப்பிட மாட்டேங்கிறாரு, ஸ்மோக்கிங் போன்ற தீய பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறார். இதனால தான் இவருக்கு மன அழுத்தம், ஞாபக மறதி போன்ற பல மன ரீதியான பாதிப்புகள் காணப்படுது. இந்த கதை மூலமா உங்களுக்கு நம்ம மனநலம் ஆரோக்கியமா இருக்க எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாதுன்னு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கு கூட நாம மனநலம் பற்றி தான் இன்னும் விரிவாக பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் அன்பார்ந்த நேயர்களே, இந்த நாளிலும் கூட இந்த நிகழ்ச்சியின் மூலியமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். வீடியோ கிளிப் பார்த்தீங்களா? ஆமா, இந்த நாளில நம்ம பார்க்க போகிற காரியம் மனநலம். சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா அநேகர் இந்த மனநலத்தினால பாதிக்கப்படுறாங்க. ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லப்படுகிற காரியங்களில் சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் பாதிக்கப்படுறாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா உலக அளவில் 5% பெரியவர்கள் இந்த மனநலத்தினால பாதிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்படுகிறாங்க. அதுலேயும் குறிப்பாக ஆண்களை விட பெண்களே அதிகமாக பாதிப்புக்குள்ளாகிறாங்க. இந்த ஸ்ட்ரெஸ்னால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சரீரத்தில் அநேகர் நோயினால பாதிக்கப்படுறாங்க. குறிப்பாக சின்ன குழந்தைகள், அதாவது 15 வயதிலிருந்து 20 வயதிற்கு உட்பட்ட இளம் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரெஸ்னால பாதிக்கப்பட்டு தற்கொலை முயற்சி வரைக்கும் அவங்க போகிறதாக நாம பார்க்கிறோம். ஸோ இந்த நாட்களிலுமே நம்மளுடைய மனநலம் எவ்வளவு முக்கியம் என்பதையும் அதை எப்படி நம்ம பாதுகாப்பா வைத்துக் கொள்ளலாம் என்பதையும் நம்மளுக்கு சொல்லுவதற்காக நம்ம மத்தியில டாக்டர் வந்திருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். ஓகே, இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா டாக்டர் அநேகர் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றாங்க, மனசோர்வு, மனநல பாதிப்புன்னு சொல்லி அநேகர் எங்கெங்கேயோ ஹாஸ்பிட்டல்ஸ் போறாங்க, ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா 15 வயதிலிருந்து 20 வயதிற்கு உட்பட்டவங்க அநேகர் ஸ்ட்ரெஸ்னால பாதிக்கப்பட்டு தற்கொலை முயற்சி வரைக்கும் எடுத்துக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக ஆண்களை விட பெண்கள் தான் அதிக அளவில் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்றாங்க. இந்த மாதிரியாக போய்கொண்டிருக்க காலத்தில் இந்த மனநலம் அப்படின்னா என்ன, அது குறித்து எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. மனநலம்னா என்னன்னா, நம்ம மனநிலை, உணர்ச்சிகள் எல்லாமே ஆரோக்கியமா இருக்கிறது தான் மனநலம். ஸோ நமக்குள்ள எந்த ஒரு பயம், கவலை, கலக்கம் எதுவுமே இல்லாம நம்ம நிம்மதியா சாப்பிட்டு நிம்மதியா தூங்கி ஒரு நிம்மதியான வாழ்க்கைய வாழறது தான் மனநலம். ஸோ நிறைய பேருக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கும், கவலைகள், பிரச்சனைகள் எல்லாமே எல்லாருக்குமே இருக்கிறது தான். ஆனா அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோன்றது தான் முக்கியம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம நல்ல முறையில ஹேண்டில் பண்றது தான் மனநலம். ஓகே, நமக்கு மனநலம் என்னென்ன காரியங்கள்னால பாதிக்கப்படுது, அதை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? ஸோ நமக்கு ஸ்ட்ரெஸ் எதனால வருதுன்னா, நம்மளோட கெப்பாசிட்டிக்கும் மேல நம்ம மேல ஒரு டிமாண்ட் வைக்கப்படும் போது நமக்கு ஸ்ட்ரெஸ் வருது. ஸோ நம்ம செய்யற ஒர்க்கா இருக்கட்டும், நம்மளோட எபிலிட்டிக்கும் மேல நமக்கு அந்த டிமாண்ட் இருக்கு, ஒர்க் லோடு இருக்கும் போது நமக்கு அது ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஸோ நிறைய பேர் ஓவர் டைம் இருந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதுவே அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். அதே மாதிரி சிலருக்கு பண பற்றாக்குறைகள் இருக்கும், அதுவும் ஸ்ட்ரெஸ் உண்டாக்கும். சிலருக்கு பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது ரொம்ப சிக்கா இருக்காங்கன்னா இவங்க அவங்கள டேக் கேர் பண்ணும் போதும் அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ், அந்த டிப்ரெஷன் இதெல்லாமே உண்டாகும். அதே மாதிரி சிலருக்கு சில தீர்க்க முடியாத வியாதிகள் இருக்கும், கிரானிக் டிசீசஸ் இருக்கும், கேன்சர் போன்ற வியாதிகள், இல்ல சோரியாசிஸ், ஆஸ்துமா, இந்த மாதிரி குணமடைய முடியாத வியாதிகள் இருக்கும் போதும் அது அவங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்துது.
சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தையிலேயே அவங்க நெறைய கஷ்டங்கள அனுபவிச்சிருப்பாங்க. ஃபிசிக்கல் வயலன்ஸு, அ அ ஏதாவது ட்ராமா, அப்யூஸ் இதெல்லாம் அனுபவிச்ச குழந்தைகள் வளரும்போது அவங்களுக்கு மனநல பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாரி சில ட்ரக் அடிக்ஷன்ல இருப்பாங்க. ஸோ ஆல்கஹால் இன்டேக் எடுக்கும்போதும் சரி, சில இல்லீகல் ட்ரக்ஸ் எடுக்கும்போதும் இது எல்லாமே நம்ம மூளைய பாதிக்கும். ஸோ மூளைய பாதிச்சு இதனால சைக்கோசிஸ் போன்ற மனநிலை பாதிப்புகள் வரலாம். ஸோ மேஜரா இந்த மாரி காரணங்கள்னால நமக்கு மனநல பாதிப்புகள் ஏற்படுது. ஓகே டாக்டர். இப்ப இந்த மனநலத்துக்கு நம்ம ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்? இதனால நம்மளோட உடல் நலத்துக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படுமா? ஸோ நம்ம மனநலமோ, உடல் நலமோ ஒன்றோட ஒன்று இணைக்கப்பட்டிருக்கு. ஓகே. ஸோ நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகும்போது நம்ம பாடியில இருந்து சில ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகும். இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் நம்ம பாடியில இருக்க நிறைய உறுப்புகளை பாதிக்கும். ஸோ நம்ம ஹார்ட் பாதிக்கப்படும். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் நம்ம ஹார்ட்டோட ஃபங்க்ஷன்ஸை குறைக்கும். ஸோ இதனால ஹார்ட் ஃபெயிலியர் கூட வரலாம். இதை வந்து ஸ்ட்ரெஸ் கார்டியோமயோபதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் நம்ம பாடியில இருக்க ரத்த குழாய்களை பாதிக்கும். ஸோ ரத்த குழாய்கள் எல்லாம் அடைப்பு வந்து நமக்கு மாரடைப்பு, பக்கவாதம் ஏற்படலாம். அதே மாதிரி நிறைய ஸ்டடீஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இந்த ஸ்ட்ரெஸ் நம்ம பாடியில இருக்கிற கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் அதிகப்படுத்தும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி சக்கரை வியாதி, ரத்த கொதிப்பு இதற்கான ரிஸ்க்கும் அதிகமாகும். அதே மாதிரி சிலருக்கு இந்த ஸ்ட்ரெஸ்னால வயிறு, குடல் எல்லாமே பாதிக்கப்படும். ஸோ வயிற்றுல அல்சர் வரலாம். அதே மாதிரி குடல் பாதிக்கப்படும் போது இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்ற ஒரு வியாதி வரும். இது வரும்போது அவங்களுக்கு அதிகமா வயிற்றுப்போக்கு ஏற்படும். ஸோ அவங்களுக்கு டெய்லியுமே வந்து டயரியா, கான்ஸ்டிபேஷன் இப்படிப்பட்ட பாதிப்புகள் அவங்களுக்கு ஏற்படும். ஸோ சிலருக்கு இந்த ஸ்ட்ரெஸ் அவங்க பாடியில இருக்க சில ஹார்மோன்ஸ்ல சேஞ்சஸ் உண்டு பண்ணலாம். ஸோ இதனால அவங்களுக்கு குழந்தை பெறுகிற தன்மைகள் குறையலாம். ஸோ இதனாலேயே சிலருக்கு இன்ஃபர்டிலிட்டி, பிசிஓடி இப்படி போன்ற தொந்தரவுகள் வரும். ஸோ அதே மாதிரி வயதானவங்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் என்ன பண்ணும்னா அவங்களுடைய அந்த ஞாபக சக்திகளை குறைக்கும். ஸோ டிமென்ஷியா இந்த மாதிரி நோய்கள் வயதானவங்களுக்கு வரலாம். அதே மாதிரி ஓவரால் நம்ம பாடியில இருக்கிற இம்யூனிட்டி குறையும். இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் எல்லாமே நம்ம பாடியில இருக்கிற இம்யூன் செல்ஸை போய் அஃபெக்ட் பண்ணி அதோட ஆக்டிவிட்டி, ஃபங்க்ஷன் எல்லாம் குறைக்கும். ஸோ அதனால நம்ம பாடியில இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இன்னும் நிறைய பாதிப்புகள் ஸ்ட்ரெஸ்னால உண்டாகும். சிலருக்கு வந்து ஹேர் ஃபால் வரலாம். அது ஸ்ட்ரெஸ்னாலேயே ஹேர் ஃபால் வரும். சிலருக்கு வந்து டென்ஷன், ஹெட்ஏக்ஸ் வரலாம். அதே மாதிரி சிலருக்கு வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸே சில வியாதிகளா அவங்க பாடியில மேனிஃபெஸ்ட் பண்ணும். சிலருக்கு கை கால் வலிகள் வரும். பெண்களுக்கு அதிகமா வரும். ஆனா அவங்களுக்கு எல்லா டெஸ்டும் எடுக்கும்போது எல்லாமே நார்மலா தான் இருக்கும். என்ன காஸ்னே கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அவங்களுக்கு அதிக மன கவலைகள், மன அழுத்தங்கள் இருக்கும். ஸோ அப்ப அவங்களுக்கு இதை நம்ம ட்ரீட் பண்ணும்போது அந்த பாடியில இருக்கிற வியாதி சரியாயிடும். ஸோ இதை வந்து சொமட்டோஃபார்ம் டிஸார்டர் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இவ்வளோ பாதிப்புகள் ஸ்ட்ரெஸ்னாலேயே நமக்கு ஏற்படுது. ஓகே டாக்டர். இந்த ஸ்ட்ரெஸ்னால இவ்வளோ பாதிப்புகள் ஏற்படுன்னு சொல்றீங்களே, இதை நம்ம தவிர்க்கலாமா? இதை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம தவிர்க்க முடியும். ஸோ நம்ம முதலாவது என்ன செய்யணும்னா நம்ம லைஃப் ஸ்டைலை மாத்திக்கணும். ஸோ நிறைய ரிசர்ச் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா பிசிக்கல் இன்ஆக்டிவிட்டியே ஒரு வியாதி அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ பிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப முக்கியம். எப்பவுமே உட்கார்ந்த இடத்துல வேலை பார்க்கறத நம்ம தவிர்க்கணும். எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்பெல்லாம் நடக்கிறது, நம்ம வாக்கிங் போறது இதெல்லாம் நம்ம அதிகமா செய்யணும். ஸோ நம்ம பிசிக்கல் ஆக்டிவிட்டி நல்லா இருக்கும்போது நம்ம பிரெயினுக்கு போற பிளட் சர்க்குலேஷன் அதிகமா இருக்கும். அதனால நம்ம பிரெயின் செல்ஸோட growth-உம் நல்லதா இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு வந்து ஒரு 20 to 30 minutes ஆஃப் பிசிக்கல் ஆக்டிவிட்டி, எக்ஸசைஸ் அவசியம். ஸோ ஒரு வீக்ல வந்து ஒரு 150 minutes நமக்கு வந்து ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும். ஸோ இதோட கூட பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப் ஸ்டைலில் எப்படிலாம் சேஞ்சஸ் பண்ணலாம்னா நம்ம சோஷியலி ஆக்டிவாக இருக்கணும். ஸோ அதிக நேரம் ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். தனிமையாக இருக்கிறத அவாய்ட் பண்ணணும். ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நெட்வொர்க் இருக்கிற பர்சனையும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் நெட்வொர்க் இருக்கிற பர்சனையும் வச்சு கம்பேர் பண்ணால் இந்த மனநல பாதிப்புகள் வந்து அதிக ஃப்ரெண்ட்ஸ் நெட்வொர்க் இருக்கிறவங்களுக்கு கம்மியாக தான் வருது. ஸோ நம்ம மற்றவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப அவசியம். அதே மாதிரி நமக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாமே நம்ம வந்து மற்றவங்க இடத்துல ஷேர் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரெஸ் நமக்குள்ள இருந்து ரிலீஸ் ஆயிடும்.
ஸோ அதிக நேரம் நம்ம ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதே மாதிரி நமக்கு இருக்கிற கவலைகள் இதை குறித்து நம்ம யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது. ஸோ பாசிட்டிவான காரியங்களை குறித்து அதிகமாக திங்க் பண்ணணும். நம்ம லைஃப்ல நடந்த நெகட்டிவான காரியங்களை நம்ம உடனே மறந்துடணும். ஸோ அதே மாதிரி நமக்கு நல்ல ஒரு ஸ்லீப் டைம் இருக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு 7 hours நம்ம நல்லா தூங்கணும். அதே மாதிரி நம்ம உணவுல சுகர் இன்டேக்க குறைக்கிறது நல்லது. ஸ்வீட் சாப்பிட்றத குறைக்கலாம். ஸோ அதிகப்படியான சுகர் நம்ம மூளைய பாதிக்கும். நம்ம மூளையில இருக்க செல்ஸை டேமேஜ் பண்ணும். ஸோ இதனாலேயே நம்மளோட திங்கிங் கெப்பாசிட்டி, நம்மளோட பிரெயினோட எபிலிட்டி எல்லாமே குறையும். ஸோ அதிகமா ஸ்வீட் சாப்பிட்றத தவிர்க்கணும். அதோட கூட நம்மளை எப்பவுமே ஹைட்ரேட்டடா வச்சுக்கணும். ஸோ ஒரு 2% டீஹைட்ரேஷன் இருந்தா கூட நம்ம பிரெயினோட ஆக்டிவிட்டி ரொம்பவே குறைஞ்சிரும். ஸோ நம்ம திங்கிங் கெப்பாசிட்டி, அந்த ஃபங்க்ஷனிங், பிரெயின் ஃபங்க்ஷனிங் எல்லாமே குறையும். ஸோ அதனால அதிகமா தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும். நம்மளை ஹைட்ரேட்டடா வச்சுக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு 2 to 3 liters ஆஃப் வாட்டர் நம்ம கம்பல்சரி எடுக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம செய்யும் போதே நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை அவாய்ட் பண்ணலாம். நம்ம மனநலம் ஆரோக்கியமா இருக்கும். ஓகே டாக்டர், நீங்க சொன்னீங்க இனிப்பு வகைகள் எடுக்கும்போது மூளை அதிகமாக பாதிக்கப்படும். இப்ப மூளையை ஆரோக்கியமா வைத்துக் கொள்வதற்கு நம்ம என்ன வகையான உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம்? ஸோ சில ஃபுட்டு வந்து நம்ம பிரெயினை அஃபெக்ட் பண்ணும். ஸோ நம்ம அன்றாட வாழ்க்கையில சில ஃபுட் ஐட்டமை அதிகமாக எடுக்கலாம். சிலதை வந்து நார்மல் பேசிஸ்ல எடுக்கணும். சில ஃபுட் ஐட்டம்ஸை நம்ம குறைக்கணும். ஸோ எந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நம்ம அதிகமாக எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி நட்ஸ் அண்ட் சீட்ஸை அதிகமாக எடுக்கலாம். அதே மாதிரி நம்ம ஃபிஷ் இன்டேக்கும் அதிகமாக எடுத்துக்கலாம். ஸோ மீன்ல வந்து ஹெல்தி ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு. ஸோ அது நம்ம பிரெயினோட ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதே மாதிரி நார்மலாக என்ன ஃபுட் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி பேசிஸில் நம்ம முழு தானியங்கள் எடுக்கணும். நம்ம ஃப்ரூட்ஸ் எடுக்கும்போது கூட அந்த ஹோல் ஃப்ரூட் எடுக்கிறது நல்லது. அந்த ஜூஸ் மட்டும் இல்லாமல் ஹோல் ஃப்ரூட்டாக எடுக்கணும். அதே மாதிரி நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஃபுட்டில். அதே மாதிரி பயிர் வகைகள் இது எல்லாமே நம்ம டெய்லி பேசிஸில் எடுக்கணும். எந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம குறைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட் ஃபுட்ஸு, ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இது எல்லாமே நம்ம குறைக்கணும். அதே மாதிரி சுகர் அதிகமாக இருக்கிற ஸ்வீட்ஸு, கேக், ஐஸ்கிரீம்ஸ் இது எல்லாமே நம்ம சாப்பிட்றத குறைக்கணும். அதோட கூட ரெட் மீட், ஸோ அதாவது இந்த மட்டன், பீஃப் இதுலலாம் வந்து கெட்ட கொழுப்பு அதிகமா இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம சாப்பிட்றதையும் நம்ம தவிர்த்துக்கலாம். அதே மாதிரி கெட்ட கொழுப்பு அதிகமா இருக்கிற சீஸ், பட்டர் அதோட இன்டேக்கை குறைக்கணும். அதே மாதிரி ஓவரால் சால்ட் இன்டேக்கையும் குறைக்கணும். ஸோ இப்படி நம்ம டயட் ஹேபிட்ஸை மாத்திக்கும் போது நம்ம பிரெயின் ஃபங்க்ஷனிங் எல்லாமே ஆரோக்கியமா இருக்கும். ஓகே டாக்டர், இப்ப குழந்தைகளோட மனநலம் ஆரோக்கியமா இருக்கணும்னா பெற்றோர்கள் அவங்களை எப்படி வளர்க்கணும்? ஸோ பேரண்ட்ஸ் முக்கியமா செய்ய வேண்டியது என்னன்னா, குழந்தைங்களோட அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ இந்த நாட்களில் 2 பேரண்ட்டுமே ஒர்க் பண்ணாலும் அவங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்தை டெய்லி ஒதுக்கி அவங்க குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப அவசியம். அந்த குழந்தையோட மனநிலை எப்படி இருக்குன்னு அவங்க தெரிஞ்சுக்கணும். அந்த குழந்தைகிட்ட இன்னைக்கு உனக்கு ஸ்கூல் எப்படி போச்சு அப்படி கேட்கலாம். அந்த குழந்தை ஏதாவது பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணா அதை அவங்க சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். இப்படி அந்த குழந்தையோட லைஃபோட இவங்களும் இணைந்து கொள்ளணும். ஸோ அது ரொம்ப அவசியம். ஆனா ஒரு டீன் ஏஜ்ல பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்க அதிகமா அவங்க பேரண்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ண விரும்ப மாட்டாங்க. பட் அந்த சூழ்நிலையிலயும் அந்த டீன் ஏஜ்ல இருக்கிற குழந்தை அந்த பேரண்டோட எப்போ பேசணும்னு நினைக்கிறாங்களோ அப்ப இவங்க அந்த குழந்தைக்கு தங்களை அவைலபிள் ஆக்கி அந்த குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி அந்த டீன் ஏஜ்ல இருக்கிற குழந்தைங்க என்ன விரும்புவாங்களோ அதுக்கேத்த மாதிரி நம்மள நம்ம மாத்திக்கலாம். ஸோ இந்த குழந்தையோட ஒரு கான்சர்ட் போகலாம், இல்ல கேம்ஸ் விளையாடலாம். அவங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த மாதிரி நம்ம செய்து அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி ரொம்ப அவசியமானது என்னன்னா, அந்த நம்ம குழந்தைய வந்து அடிக்கடி அப்ரிஷியேட் பண்ண நம்ம கத்துக்கணும். ஸோ எப்பவுமே கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருக்கக்கூடாது, அந்த குழந்தைய குற்றப்படுத்திட்டே இருக்கக்கூடாது. அந்த குழந்தையோட பாசிட்டிவான காரியங்களை நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். ஸோ டெய்லி ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நம்ம அந்த
குழந்தைய பிரைஸ் பண்ணலாம். இப்படி செய்யும் போது அந்த குழந்தையோட செல்ஃப் எஸ்டீம் வளரும். சோ அதே மாதிரி அந்த குழந்தைகிட்ட எதுவுமே நெகட்டிவா பேசக்கூடாது. சோ நீ வேஸ்ட், உன்னால இது கூட செய்ய முடியாதா, நீ முட்டாள், இந்த மாதிரியான நெகட்டிவ் வேர்ட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் மென்டாலிட்டியோட அந்த குழந்தைங்க கிட்ட நம்ம பழகணும். சோ நம்ம தான் நம்ம குழந்தைங்களுக்கு ரோல் மாடல். சோ நமக்குள்ள என்ன கேரக்டர் இருக்கோ அதை பார்த்துதான் அந்த குழந்தைங்க வளருவாங்க. சோ அந்த குழந்தைங்களுக்குள்ள என்னென்ன நேச்சர் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அது முதல்ல நமக்குள்ள இருக்கணும். சோ முதலாவது பேரண்ட்ஸ் குழந்தைங்க மத்தியிலே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறது, கோவப்படுறது, இது எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கணும். சோ ஒரு குழந்தை இருக்கும்போது அவங்க கோவப்படுறதை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். சோ அவங்களுக்குள்ள என்ன நேச்சர் இருக்கோ அதுதான் அந்த குழந்தைக்குள்ள வரும்ன்றத புரிஞ்சு அவங்களோட கேரக்டரை அவங்க மாத்திக்கணும். அதே மாதிரி ஒரு பேரண்ட் அந்த குழந்தைகிட்ட ஃபிளெக்சிபிளா இருக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த பேரண்ட்குள்ள ஏதாவது ஒரு கோல் இருக்கும், இந்த மாதிரி என் குழந்தை இவ்வளவு மார்க்ஸ் எடுக்கணும், என் குழந்தை இப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும், இந்த மாதிரிலாம் அவங்களுக்குள்ள இருக்க கோலை அந்த குழந்தைக்குள்ள போய் திணிக்க கூடாது. ஸோ அந்த குழந்தையால என்ன முடியுமோ அதை புரிஞ்சுட்டு நம்ம நடந்துக்கணும். நம்மளே அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், அந்த குழந்தைக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதோட கூட நம்ம அந்த குழந்தைய நேசிக்கிறோன்றத அந்த குழந்தைக்கு நம்ம வெளிப்படுத்தி காட்டணும். சோ இதெல்லாம் நம்ம செய்யும் போது அந்த குழந்தை வளரும் போது ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். தேங்க்யூ வெரி மச் டாக்டர். ஏன்னா ஒரு குழந்தைங்க அப்படிங்கிறது வளரும் பொழுதே கசப்போட வளராம எப்படி அம்மா அப்பாவோட அரவணைப்புல இருக்கும்போது இந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஈஸியா அவங்க ஓவர் கம் பண்ணலாங்கிறத ரொம்ப அழகா எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க. அதுக்காக ரொம்ப நன்றி. நம்ம நேயர்களுக்கு நீங்க என்ன டேக் ஹோம் அட்வைஸ் கொடுக்க விரும்புறீங்க? நேர்களே, நீங்க எல்லாரும் இந்த நிகழ்ச்சியை பார்த்திருப்பீங்க. ஸோ நம்ம மனநலம் எவ்வளவு முக்கியன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம மனநலம் ஆரோக்கியமா இருக்கும் போது தான் நம்ம உடல் நலமும் ஆரோக்கியமா இருக்கும். ஸோ நம்ம மனநலத்தை ஆரோக்கியமா வச்சுக்க நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் என்னன்னா, எப்பொழுதும் சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும். நம்ம ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸோட அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நமக்கு இருக்கிற கவலைகள், அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே மற்றவங்க கிட்ட நம்ம ஷேர் பண்ணணும். அதே மாதிரி நமக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப முக்கியம். டெய்லி நல்ல எக்ஸசைஸ் பண்ணணும், ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கணும். இப்படி இந்த காரியங்களை நம்ம செய்யும் போது நம்ம மனநலம் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். தேங்க்யூ. என்ன நேயர்களே, இந்த வாரத்திலும் கூட நம்மளுடைய மனநலத்தை எப்படி பாதுகாப்பா வைத்துக் கொள்வது என்பதை பற்றி அறிஞ்சு கொண்டீங்களா? ஓகே, மீண்டும் அடுத்த வாரத்துல கூட நம்ம இன்னொரு புதிய மருத்துவ ஆலோசனையோடு கூட உங்கள் யாவரையும் சந்திக்கிறோம். நன்றி.